மக்கள் வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாழ்வதற்கு பொருள் வேண்டும் என்பதை விட வாழ்வதிலும் பொருள் வேண்டும் என்பதே உண்மை. வாழ்க்கையை பொருள் நிறைந்ததாக உடையவர்கள் தமிழர்கள். இந்த உண்மையை உணர்ந்து நடந்தாலே நமது வாழ்விலும் அருள் இருக்கும். அந்த வகையில் இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக. நன்றி சொல்வது நல்லது, நன்றி மறப்பது நன்றன்று என்பது ஆன்றோர் வாக்கு. சாதாரண விஷயத்திற்கே நன்றி சொல்லத் தொடங்கி இறைவனுக்கு எந்நேரமும் நன்றி சொல்வதற்காகவே ஊர்கள் தோறும் ஆலயங்கள் உள்ளன. அந்த வகையில் இனி இன்றைய நிகழ்ச்சியில் என்ன ஆலயம் என்பதை காணலாம். சென்னையிலிருந்து திண்டிவனம் செல்லும் வழியில் மேல்மருவத்தூருக்கு முன் சிறிது தொலைவில் அமைந்திருக்கிறது மதுராந்தகம் என்னும் ஊர். இவ்வூரில் பழமையும் பெருமையும் வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க ஏரிகாத்த ராமர் திருக்கோயில் அமைந்திருக்கிறது. இராமாயண காலத்தில் இந்த ஊர் கருங்குழி என்னும் பெயரில் மலைம்பூ காடாகவே இருந்தது என்று வரலாற்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். இதே வனப்பகுதியில் விபண்டக முனிவர் ஆசிரமம் இருந்தது. சில காலம் அதில் ராமபிரான் தங்கியிருந்து சென்றதாகவும் முனிவர் மீண்டும் ராமர் எழுந்தருள வேண்டும் என்று வணங்கியதாகவும் அதன் காரணமாக இவ்விடத்தில் ராமர் காட்சி கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. எனவே ராமருக்கு இந்த இடத்தில் கோவில் உருவானது. வகுளம் என்றால் தமிழில் மகிழம். எனவே வகுள ஆரண்யம் என்று அழைக்கப்படும் இப்பகுதியில் ஆஞ்சநேயர் கருணாமூர்த்தியான ராமபிரானை பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாகவும் அதன் காரணமாகவே இந்த திருக்கோயில் கோதண்டராமர் திருக்கோயில் என்றும் வழங்கப்படுகிறது. ஏரிகாத்த ராமர் திருக்கோயில் என்று அழைக்கப்படும் இந்த கோதண்டராமர் திருக்கோயிலுக்கு வெளியே கிழக்கில் ராம தீர்த்தம் அமைந்திருக்கிறது. மூலவரான கருணாமூர்த்தி ஸ்ரீ ராமபிரான் சீதா பிராட்டியின் கைபிடித்தபடி தம்பி லக்ஷ்மணனுடன் காட்சியளிக்கிறார். 2 உற்சவ மூர்த்திகள் இந்த திருக்கோயிலில் இருக்கின்றன. மூலவரான கருணாகர மூர்த்தி ஸ்ரீ ராமபிரான் சீதா பிராட்டியின் கையை பிடித்தபடி தம்பி லக்ஷ்மணனுடன் காட்சியளிக்கிறார். ஸ்ரீதை லக்ஷ்மணனுடன் கூடிய கோதண்டராமர் மற்றும் பூதேவி நீலாதேவியுடன் கூடிய கருணாகர பெருமான் என 2 உற்சவ மூர்த்திகள் இந்த திருக்கோயிலில் இருக்கின்றனர். வகுளாரண்ய க்ஷேத்திரம்னு இந்த ஊருக்கு பேர். மகிழங்காடு, வகுளாரண்யம்னா மகிழங்காடு. வகுளாரண்ய க்ஷேத்திரம். விபண்டக மகரிஷி தபஸ் பண்ணியிருந்திருக்கார். விபண்டக மகரிஷியினுடைய ஆசிரமம். இங்கே ரிஷிக்கு காட்சி கொடுக்கறதுக்காக மூலஸ்தானத்தில்
சீதை ராமனுடைய கையை பிடிச்சி நெருங்கி கல்யாண கோலத்தோடு சேவை சாதிக்கிறார். ஏரியை காப்பாற்றி கொடுத்து வெள்ளக்கார கலெக்டராக இருந்த கர்னல் லயனல் பிளேஸ்ன்றவருக்கு வர வெள்ளத்தை அணை போட்டு தடுக்கிற மாதிரியாக ராமனும் லக்ஷ்மணனும் தனுஷ்பாணியாக காட்சி கொடுத்ததுனாலே ஏரிகாத்த ராமன் சுவாமி. இது 1793 ஏற்பட்டது ஏரிகாத்த ராமன். ஆனால் 1000 வருஷங்களுக்கெல்லாம் முன்னாலேயே ஏரிகாத்தவன்னு மங்களாசாசனம். இந்த க்ஷேத்திரத்துக்கு பல திருநாமங்கள் உண்டு. வைகுண்டவர்தனம், வகுளாரண்ய க்ஷேத்திரம், துவயமுளைந்த திருப்பதி, திருமதுரை, மதுரை, களத்தூர் கோட்டத்து மதுராந்தக சதுர்வேதி மங்கலம் அப்படின்றதாக பல திருநாமங்கள் உண்டு. இதுவோ கிளியாறு, இங்கே பின்னாடி ஒரு பெரிய ஏரி இருக்குது. அந்த ஏரியில் கிளியாறுன்னு ஒரு ஆறு வந்து கலக்கிறது. சுகநதின்றதாக சொல்லுவாங்க. சுகநதி கரையில் விபண்டகருடைய ஆசிரமம் இருந்தது. இத்திருக்கோவிலின் மேலும் பல அரிய தகவல்களை இந்த பகுதியில் காணலாம். ராமானுஜர் பெரிய நம்பிகளிடம் பஞ்ச சமஸ்காரம் வெற்று கொண்ட திருத்தலம் இது என்பதே இந்த திருக்கோயிலின் சிறப்புகளில் ஒன்றாகும். 1600 ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயம் பல்லவ மன்னர்கள் காலகட்டத்தில் கட்டப்பட்டதாக தெரிகிறது. 1795 முதல் 1799 ஆண்டு வரை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித் தலைவராக இருந்த கலோனியல் பிளேஸ் என்பவர் மதுராந்தக ஏரியில் வெள்ளப்பெருக்கு பொங்குவதை அறிந்து ஏரியின் அருகே வந்தபோது 2 போர் வீரர்கள் கையில் வில்லம்புடன் ஏரியை காத்து நின்றதை கண்டு வந்து ராம லட்சுமணரே என்றிருந்து அதிசயித்தார். பிறகு இந்த ஆங்கிலேய அதிகாரியே ஜானகிவல்லி தாயாருக்கு தனி சந்நிதி கட்டி கொடுத்து திருக்கோயிலுக்கு திருப்பணிகளும் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்திற்கு பிறகு இங்கே எழுந்தருளியிருக்கும் இறைவனை ஏரிகாத்த ராமர் என்றே போற்றி வணங்கினர் அடியவர்கள். சாதாரணமாக நாமெல்லாம் போய் சேவிச்சா பெருமாள்னு சொல்லுவாங்க. ஒரு பெருமாள் இன்னொரு பெருமாளை சேவிச்சா அந்த பெருமாளுக்கு பெரிய பெருமாள்னு சொல்லுவாங்க. சுவாமி தேசிகன் விடலடிய பெரிய பெருமாள் மைப்பதங்களேன்றதாக சாய்ச்சார். ஆக அதை மாதிரி இந்த பெருமாளுக்கு பெரிய பெருமாள்ன்றதாக சொல்லுவாங்க. இந்த தீர்த்தத்துக்கு ஸ்ரீராம புஷ்கரணின்னு பேர். முன்னாடி ஸ்ரீராம புஷ்கரணி, பின்னாடி கிளியார். அந்த ஏரிக்கு, இந்த பெரிய ஏரிக்கு ராமானுஜ தடாகம்ன்றதாக பேர். இங்கே இருக்கக்கூடிய படித்துறைக்கு பாஷ்யகார படித்துறைன்றதாக சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே ஜனகவல்லி தாயார் சன்னதி. கலெக்டருக்கு பெருமானும் ராமனும் லக்ஷ்மணனுமாக சேவை சாதிச்சதுக்கு அப்புறம் இந்த சன்னதியை ஈஸ்ட் இண்டியா கம்பெனி கலெக்டர் கர்னல் லயனல் பிளேஸ்ன்றவர் ரெனோவேட் பண்ணி கொடுத்து இந்த தர்மம் கும்பினி சாகீர் கலெக்டர் லயனல் பிளேஸ் துறை அவர்களுக்குன்றதாக கல்வெட்டு பொறிச்சிருக்காங்க. இந்த விபண்டகருடைய ஆசிரமத்திலேருந்து அனுமார் மூலமாக கருணாகரமூர்த்தி அயோத்திக்கு ஏழை கொண்டு போய் சுவாமி ஆராதனை பண்ணதாகவும், சுவாமி தன்னுடைய சோதிக்கு எழுந்துள்ள காலத்தில் அனுமாரிடத்திலேயே கொடுத்து வைகுண்ட வர்தனத்திலேயே இந்த கருணாகரனை பிரதிஷ்டை பண்ணி எதிர்க்க நின்று சேவின்றதாக எம்பெருமானுடைய வாக்கானபடியில் தான் இந்த ஊரில் ராமன் கோவிலாக இருந்தாலும் அனுமாருக்கு வெளியில் கோவில், தனி சன்னதி, வெளியில் தனி கோவில்.
ராமனை பார்த்தா மாதிரி ஹனுமாரும், ஹனுமாரை பார்த்தா மாதிரி ராமனும் இருக்கக்கூடிய ஒரே சன்னதி இந்த மதுராந்தகம் ஏரிகாத்த பெருமாள் கோவில் ஒன்று தான். இந்த திவ்ய தேசத்து மண்ணை மெரிச்சவாளுக்கு எல்லாருக்கும் வைகுண்ட பிராப்தி நிச்சயமாக கிடைக்கும். ஆகையினால எல்லாரும் இந்த ஏரிகாத்த ராமனை வந்து தரிசனம் பண்ணி அவனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரர்களாக வேணுமாய் கேட்டுக்கொள்கிறேன். மகிழ மரமே தலமரமாக இருக்கும் இத்திருக்கோயிலுக்கு வந்து கருணாகர பெருமாளையும் ஏரிகாத்த ராமரையும் வணங்கி வழிபட்டுச் சென்றால் வேண்டிய காரியங்கள் நிறைவேறும் என்றும் எதிர்பாராத தடைகள் நீங்கும் என்றும் கூறப்படுகிறது. இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். நாள்தோறும் ஒரு திருப்புகழை கேட்பது நலமாக இருக்கிறது இல்லையா? நன்மைகள் எல்லாம் தரும் திருப்புகழிலிருந்து இதோ ஒரு மந்திர பாடல் உங்களுக்காக. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. சிதம்பரத்தில் எழுந்தருளியிருக்கும் முருகப்பெருமானை துதித்து அருணகிரிநாத சுவாமிகள் பாடிய பாடல் சுடரணைய திருமேனி எனும் பாடல் அரும்பெரும் நுட்பமான கருத்துக்களை கொண்டது என்று பார்த்து கொண்டு வருகின்றோம். பாடலை பார்த்துவிட்டு அந்த அபூர்வமான தகவல்களை மேலே பார்க்கலாம். சுடரணைய திருமேனி உடை அழகு முதுஞான சொருபகிரியிடமேவும் முகமாறும் சுரர்தரியில் அழிபாடு மழலை கதினரை பாய துகிர் இதழின் மொழி வேத மனம் வீச அடற்பவள ஒளி பாய அரிய பரிபுறம் ஆட அயில் கரமொழில் தோகை மயில் ஏறி அடியல் இருவினை நீரு பட அமரர் இது போரை அதிசயமெல்லருள் பாட வரவேணும் விடை பரவி ஆயன்மாலோட மரர் முனி கணம் ஓட மிடர் அடைய விடம்பாரி அருள்நாதல் மினலனைய இடை மாது இடம் மறவும் குருநாதல் மிக மகிழ அனுபூதி அருள்வோனே இடர்கலிகள் பிணி ஓட என்னையும் அருள் குறமாதின் இணை இளன் நிர்மூலை மார்பின் அணை மார்பா இனிய முது புலி பாதல் உடல் அரவு சது கோடி இருடையர்கள் புகழ் ஞான பெருமாளே. பலவிதமான தகவல்களை சொல்லிக் கொண்டு வந்த அருணகிரிநாதர் முருகப்பெருமானை நேருக்கு நேராக நமக்கு தரிசனம் செய்து வைக்கின்றார். அதாவது உள்ள கிழியில் எழுதி என்று சொல்வார்கள் அல்லவா, அப்படி நமது உள்ளத்தில் முருகனுடைய அந்த திருமேனி அழகை வடிவத்தை அவர் அழகாக பதித்து வைக்கின்றார். காலை கதிரவன் போல ஒளி வீசக்கூடிய திருமேனி, ஞானமே வடிவான திருமேனி, அதில் தேவர்கள் மலர் மாலைகளை இட்டிருக்கின்றார்கள். அந்த மலர் மாலைகள் அழகு பெறுவதற்காக அந்த மாலைகளில் வண்டுகள் தேனை குடித்துவிட்டு ரீங்காரம் இடுகின்றன.
இந்த வண்டுகள் என்ன ஏன் சொல்ல வேண்டும் என்பதுதான். இறைவனுக்கு மலரையோ மலர் மாலைகளையோ எடுத்து சார்த்தும் பொழுது தெரிகின்றதா? ஒரு சின்னஞ்சிறு குழந்தைய நம்ம அழகா அதுக்கு உடம்பு மேலே இருக்கிற எதையோ அந்த குளிச்சுட்டு துடைக்கும் பொழுது இதெல்லாம் நமக்கு அந்த குழந்தைகள் மேல் இருக்கிறது இல்லை. இது என்ன உப்பு தாள் போட்டால் சுரண்டி எடுக்கிறான், தெரிகின்றதா? அது பூ மாதிரி இருக்கக்கூடிய குழந்தை. வள்ளுவர் சொன்னாரே அணிச்சம்பு, அந்த மாதிரி அந்த துண்டை அப்படி மெல்லமாக ஒத்தி ஒத்தி எடுக்கணும். அதுபோல் இறைவனுக்கு மலர் மாலைகளை சார்த்தும் பொழுது அப்படி மென்மையாக சார்த்த வேண்டும். அப்படி சார்த்தியதன் காரணமாகத்தான் அதில் ஏற்கனவே இருந்த வண்டுகள் பறந்து போகவில்லை, அதிலேயே இருக்கின்றதாம், தேனையும் குடித்து கொண்டிருக்கின்றதாம், அழகாக அவைகள் முரல்கின்றனவாம். தெரிகின்றதா? அவ்வளவு மென்மையை நாம் கையாள வேண்டும். அந்த வண்டுகள் பாடிக்கொண்டிருக்கின்றன. அந்த அற்புதமான அந்த வாய் இருக்கின்றது, அது மறைகளை அழகாக சொல்லுகின்றது. அந்த வேத மனம் மறைகளின் மனம் வீசுகின்றது. அது மட்டும் அல்ல, அடர் பவள ஒளிப்பாய. என்ன வாக்கு! இதை வாரியார் சுவாமிகள் நம்ம பண்ணின புண்ணியம், தமிழ்நாடு பண்ணின புண்ணியம் அது. சிவபெருமான் நிறம் பவளம், என்ன அழகாக சொல்றாரு பாருங்க. அவர் சிவபெருமான் நிறம் பவளம், அவரை வணங்க நிரம்ப வளம். ஒரே எழுத்தைத்தான் இடம் மாற்றியிருக்கார் வாரியார் சுவாமிகள். நிறம் பவளம், நிரம்ப வளம். என்னையா என்னையா அது? அதுதான் வாரியார் சுவாமிகள். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானின் புதல்வன் மைந்தன் முருகப்பெருமான் செக்கச்செவல் இருக்காராம். அந்த பவள நிறம் அப்படியே ஒளி வீசுகின்றதாம். அது மட்டுமல்ல, எல்லா தேவர்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அது மட்டுமல்ல, அரிய பரிபுறமாட எப்படி வரணுமா, அந்த மயில் மேலே அந்த கலாபத்தை தோகையை வீசிக்கொண்டு விசிறிக்கொண்டு அந்த மயில் வருகின்றது. அந்த மயில் வருகின்றதே அப்பா, அந்த மயில் மேலே ஏறி நீ வர வேண்டும், வந்து எனக்கு அருள் செய்ய வேண்டும். அந்த அருள் செய்வதை பார்த்து தேவர்கள் ஆச்சரியப்பட வேண்டும். சந்தேகமாக இருக்கின்றதல்லவா? அவன் அருள் செய்கின்றான், அதற்கு ஏன் தேவர்கள் ஆச்சரியப்பட வேண்டும்? இந்த இடத்தில் தமிழில் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை அருணகிரிநாதர் நமக்கு அருளி இருக்கின்றார். பூரை என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. தமிழில் பூரை என்றால் ஏதுமற்றவன், ஒன்றுக்கும் உதவாதவன் என்பது பொருள். அந்த வார்த்தையை அருணகிரிநாதர் ஏன் இப்பாடலில் இட்டார்? தேவர்கள் அங்கே ஏன் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதெல்லாம் நமக்காக அருணகிரிநாதர் அருளி செய்திருக்கக்கூடிய தகவல்களை வை. தமிழ் வார்த்தைகள் என்னென்ன உண்டோ ஏற்கனவே நாம் பார்த்தோம். தலைமுடியை நாம் வேறு விதமாக ஒரு மாதிரி இழிவாக சொல்லுவோம். ஆனால் இதை கூட தலை நவிர் அவிழ்ந்து என்று சொன்னதாக ஒரு பாடலில் பார்த்தோம். நவிர் இர், நவிர் என்பது இது. தெரிகின்றதா? இப்படி அரும்பெரும் தமிழ் பொக்கிஷமான திருப்புகழை நமக்கு தந்த அருணகிரிநாதரும் அந்த ஆறுமுக வள்ளலும் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து எல்லா விதமான மங்களங்களையும் அருள வேண்டுவோம். அவனும் அருளுவான். சரி நேயர்களே, இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துகளும் காட்சிகளும் உங்கள் மனதை மகிழ்விக்கும் வகையில் அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.